வணக்கம் செய்யார் பாலு சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். பொங்கல் நெருங்கிட்டு இருக்கு. எல்லாரும் மக்கள்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கோலிவுட்டும் தயாராகிட்டு இருக்கு. ஒரு 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 வேறு விதமான ஒரு கிளாஷ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிளாஷ்லாம் நிறையா பார்த்துருக்கோம். ரஜினி, கமல், விஜய், அஜித் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி கூட நிறைய கிளாஷ்லாம் பார்த்துருக்கோம். இந்த கிளாஷ் கொஞ்சம் ஒரு புதுமையான கிளாஷாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த், தனுஷ், சிவகார்த்திகேயன். நம்ம ஏற்கனவே கூட பேசியிருக்கோம். இந்த 3 பேருக்குமே ஒரு சிங்க் இருக்குது அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். ஒருத்தர் அவரோட ஃபேன், இன்னொருத்தரும் ஃபேன் தான். ஒரு முறைப்படி அவர் வந்து மாப்பிள்ளை. அப்புறம் அவருன்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. நல்ல நட்போட இருந்த காலங்களும் இருந்திருக்கு. இப்படி இப்போ 3 பேருக்குமே ஒரு விதமான சிங்க் இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இந்த இதில் தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அயலானோட ஆடியோ லான்ச் நடந்தது. அது ஒரு பெரிய இடத்துல நடக்க வேண்டியது, ஆனால் அது நடக்காமல் ஒரு சிறிய இடத்துல நடந்திருக்கு. ஆனால் அதுக்கான சத்தம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அந்த சத்தத்தெல்லாம் நம்ம கேட்டோம். அந்த ஆடியோ லான்ச்சில் நடந்த பல சம்பவங்கள் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கேஜேஆர் ராஜேஷ் அவருக்கு சொன்ன அந்த இதுதான், எந்த படம் வந்தாலும் சரி இந்த தடவை நம்ம படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நிறைய தமிழ்நாட்டில் நிறைய ஸ்க்ரீன்ஸ் நமக்கு ஒதுக்கியிருக்காங்க. தெலுங்குக்கு பாகுபலி, கன்னடத்துக்கு கேஜிஎஃப், தமிழ்நாட்டுக்கு அயலான்ற மாதிரி நிறைய பில்டப் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பில்டப்புக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது அப்படின்னு ப்ரொடியூசர் பக்கம் கையை நீட்டிட்டாரு சிவகார்த்திகேயன். என்ன நடந்தது அயலான் ஆடியோ லான்ச்சில்? ஏன் இவ்வளோ சீக்கிரம்? ஏன்னா இன்னும் 2 படங்கள் இன்னும் வரல. அதுக்கான போட்டிக்கே இன்னும் களத்துக்கே வராத போது ரொம்ப சீக்கிரமாக வந்ததுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அயலான் சீக்கிரமாக வந்ததுன்னு ஏன்னு கேட்குறீங்க நீங்கள்? அயலான் 2017 படம் வந்தது. இல்லை, நான் சொல்கிறது இந்த களத்துக்கு, இந்த பொங்கல் ரிலீஸுக்காக பிஃபோராகவே வந்துட்டாங்க. ஏன்னா தனுஷ் இன்னும் ஆரம்பிக்கல, ரஜினிகாந்த் ப்ரொமோஷன் வந்து பிஃபோராகவே ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பாக இது எப்போ பண்ண வேண்டிய ப்ரொமோஷன், எப்போ வர வேண்டிய படம். 2017 துவங்கப்பட்ட படம். ஒரு ஏலியனை மையமாக வச்சு இதை ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொரு ஃபைனான்சியல் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை சொல்லி அப்புறமா வந்து சிவகார்த்திகேயனுடைய பர்சனல் பிரச்சனைகள் எல்லாம் சமீப காலமாக வந்துட்டு இருந்து, நீங்கள் சொல்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் இந்த அயலான் படத்தையோடைய ஆடியோ லான்ச், அதை ஓப்பனிங் நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து இடம் சின்னதாக இருந்தாலும் நம்ம சத்தம் பெருசாக இருக்கணும் அப்படின்னாரு. அந்த சத்தம் ஓன் இருந்தது. அந்த இடம் சின்னதாக இருந்தாலும் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச்சாக அதை நடத்தணும். ஏன்னா இப்போ வந்து சமீப காலமாக அங்கே நடத்துகிறதான் பிரம்மாண்டம் அப்படின்னு அது கூட்டம் வருதா, லாரியில் பிடிச்சி ஆளை கூட்டின்னு வராங்களோ அதெல்லாம் வேறு விஷயம். வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடத்திட்டா ரைட்டு அப்படின்னு இந்த வைஸ்டார் ரோட்டில் போய் காப்பி குடிச்சிட்டு வந்தால் ஒரு கௌரவமாக நினைப்பாங்க இல்லைங்களா? அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. ஆனால் சமீப காலமாக சென்னையில் புரட்டி போட்ட புயல், வட மாவட்டத்தை கோரத்தாண்டவமாக ஆடிய இந்த மழை வெள்ளம், இதெல்லாம் சேர்ந்து அரசு நிகழ்ச்சிகளே பல நிகழ்ச்சியெல்லாம் அப்படியே தள்ளி போகுது. கலைஞர் 100ஆண்டு விழா கூட ஜனவரி மாதம் போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் இந்த படத்தை ஒரு கொண்டாட்டமான ஒரு நிகழ்ச்சியாக நடத்துறது சரியான விஷயம் கிடையாது. ஏற்கனவே சிவகார்த்திகேயனை போட்டு ஒரு பக்கம் வருன்னு வறுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது சரியாக இருக்காதுன்னா, வழக்கம் போல் அவருடைய ஃபேவரட்டான இடமான தாஜ் கோரமெண்டல் ஹோட்டலில் பால் ரூமில் இந்த ஃபங்க்ஷனு, அதாவது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருக்கும் சத்தம் அப்படின்னு சொல்லியிருந்தார். குறிப்பாக நீங்கள் சொன்னது, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கேஜிஆர் கோட்டப்பாடி ராஜேஷ் உணர்ச்சி மிகுந்த இதில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. தெலுங்குக்கு ஒரு பாகுபலி, கன்னடத்துக்கு ஒரு கேஜிஎஃப், இதுக்கு ஒரு தமிழுக்கு ஒரு அயலான ரைட். அதுக்கு வந்து அவரே சொன்னார், சிவகார்த்திகேயன் அவருடைய கண்டென்ட்டு, அவர் முதலாளி, அவர் என்னாலும் பேசிட்டு போகலாம் அப்படின்னு. இடையில் அப்படியே அந்த வாரிசோட அந்த ஆடியோ லான்ச்சும் ஞாபகம் வந்துட்டு போகுது. டான்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது அப்படின்றதும் ஞாபகம் வந்துட்டு போகதான் செய்யுது. அவரும் தெலுங்கார் தான். ஏறக்குறைய அவர் 2 பேரும் உச்சரிப்பு அப்படி தான் இருந்தது. அதுக்கு தான் ரொம்ப உஷாராகி சிவகார்த்திகேயன் அதை ஆஃப் பண்ணார். பண்ணாலும் அவங்கவுங்க ப்ராடக்ட் மேலே உள்ளே வந்து பரவாயில்லைங்க, ரசிகர் பார்த்து முடிவு பண்ணுறதுங்க அப்படின்னு சொன்னாலும் ரைட்டு, இந்த படத்து மேலே அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த சிவகார்த்திகேயனுடைய ஓப்பனிங் ஸ்பீச்சே அப்படி தான் இருந்தது. அங்கே கத்தி, ரத்தம், துப்பாக்கி எதையுமே நம்பாமல் ஒரு ஏலியனை நம்பி படம் எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக அதை திரும்ப அழுத்தமாக சொல்கிறதுக்கான காரணம், இந்த கதையே வந்து தேர்ந்தெடுத்துக்கான காரணம், சமீப காலமாக சிவகார்த்திகேயன் இந்த குழந்தைகள் ஆடியன்ஸ் அதிகமாக ரஜினி, விஜய், எஸ்கே அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. அந்த குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு 2017 ஆரம்பித்து அப்படியே வந்து சிக்கலில் வந்து இதை இப்போ ஒரு வழியாக வந்து பொங்கலுக்குன்னு வந்தாச்சு. நீங்கள் அதே போல் தான் இந்த மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரஜினி, தனுஷ், சிவகார்த்திகேயன் 3 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குது. இதில் அப்படியே லால் சலாம் கொஞ்சம் வெளியே போகுது. ஆனால் நேற்று அவர் சிவகார்த்திகேயன் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். கேப்டன் மில்லரும் வரட்டும், லால் சலாமும் வரட்டும்,
இந்த எல்லா படமும் வந்து அடிச்சு தூள் கலப்பட்டோம். எல்லா படமும் ஓடணும். வெளியே இந்த மிஷன் ஒரு படம் வருது, அந்த படமும் ஓடணும். அந்த படமும் ஓடணும். ஆக்சுவலாக அதுதான் லால் சலாம் வெளியே போய் மிஷன் தான் உள்ளே வருது. ரெண்டுமே வந்து லைக்கா ப்ரொடக்ஷன். ஓகே, ஒரு சமயம் வருதான்னு தெரியல. ஒரு இதுவாக சொல்லியிருந்தார், தனக்கே உரிய ஒரு விஷயமாக சொல்லியிருந்தார். சிறப்பாக இருந்தது. எல்லாருடைய பார்வையும் அவருடைய ஸ்பீச்சில் முக்கியமான ஒரு விஷயத்தை காத்துக்கிட்டு இருந்தாங்க, மீடியா உட்பட மற்ற பேரும். அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மீடியாக்கெல்லாம் உள்ள அனுமதி இல்லை, பிரிண்ட் மீடியா மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஏதோ சேனல் மொத்தமாக வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒளிபரப்புக்கு. குறிப்பாக அது ரொம்ப சமீப காலமாக ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொடர்ச்சியாக அவர் மீது, இமான் மனைவி அந்த பாலியல் குற்றச்சாட்டு அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரும்போது ரொம்ப, அதாவது வந்து சிவகார்த்திகேயன் ஒரு நல்ல புத்திசாலின்ட்டு இதில் தெரிய ஆரம்பிச்சது. புத்திசாலி அப்படியே நான் அதுவும் ஆரம்பித்தார். என்ன சில பேர் சூப்பர்னு சொல்கிறாங்க, நான் வந்து இன்ஸ்பயர்ன்றாங்க, சில பேர் வந்து வெறுக்கிறாங்க. குறிப்பாக என்னை வெறுப்பவர்களுக்கு வந்து நான் சொல்கிறது என்னென்னா, என் பாதையில் நான் போயிட்டே இருக்கிறேன், நீங்கள் வெறுங்க, என்னை வந்து ட்ரோல் பண்ணுங்கள், எது வேணாலும் பண்ணிக்கங்க, என் ரூட்டில் நான் பாட்டு போயிட்டுருக்கேன், நான் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு அதை வந்து அப்படியே பட்டும் படாமல் சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். வேறு ஏதாவது பேச போகிறாருன்னு பார்த்தா அப்படியே படத்துக்கு போயிட்டார். படத்தோட கண்டென்ட் ஃபுல்லாக போயிட்டார். இப்போ என்னென்னா, இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட லால் சலாம் வெளியே போயிடுச்சு. ஓகே, லால் சலாம் நம்ம வந்து உள்ளே வந்திருந்தால் கூட ரஜினிக்கான படம் அது ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாலும், கேப்டன் மில்லரை திட்டமிட்டு அயலானுக்கு எதிராக தனுஷ் இறக்கியிருக்காரு அப்படின்ற ஒரு டாக் ஆரம்பத்துலேருந்து இருந்து நாம் கூட அதை பேசியிருந்தோம். டிசம்பர் 15 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படியே ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு போச்சு. பொங்கல் ஃபெஸ்டிவலில் 4 படமாக வந்து உள்ளே வந்து இறங்க வேண்டியதாக இருந்தது. அரண்மனை 4லாம் வெளியே போயிடுச்சு. லால் சலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி மிஷன் உள்ள வரும். அரண்மனை 4லாம் வந்தால் எந்த படமுமே நிற்காது சார், அது அரண்மனை 4 தான் வரும் அப்படின்றீங்களா? ஆமாம். என்ன ஒரு சுந்தர் சியோட மிக தீவிர ரசிகராக போய் கூடாது நீங்கள். அரண்மனை 4 எடுக்கிற யார் வச்சிருக்காரு எனக்கு தெரியாது சார். சுந்தர் சியை தான் நடிச்சுட்டு இருக்காரு அவர் தான். ஆமாம், முதல்ல ஒரு இல்லை யாராவது ஒரு ஹீரோ இருப்பாங்க சார், சித்தார்த் ஆரியான்னு யாராவது. நிறைய பேர் இருக்காங்க, அவருடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க வந்து அதில் இருக்கு. என்னென்னா தியேட்டரிக்கல் பெரிய பஞ்சாயத்து சார். நீங்கள் அயலானும் கேப்டன் மில்லருமே வந்து ஒரு வாரம் தள்ளி வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ரெண்டும் பெரிய படம். நீங்கள் வந்து ரஜினி, கமல், விஜய், அஜித் அந்த லெவலுக்கு இல்லைனாலும் இல்லை, இப்போ அவருக்கு ஒரு கிளாஷ் தேவைப்படுது இல்லையா? சிவகார்த்திகேயன் படத்துக்கு ஒரு கிளாஷ் தேவைப்படுற மாதிரியான ஒரு விஷயம் வந்துருச்சு இல்லையா? ஏற்கனவே நம்ம சிவகார்த்திகேயனுக்கு ஒரு டஃப் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தது விஜய் சேதுபதி தான். அவர் கிளியர் கட்டாக சொல்லிட்டார், நான் இந்த சிக்கல்லாம் சிக்க மாட்டேன், எனக்கு என் ரூட்டே வேறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படின் போது ஏதோ ஒரு கிளாஷ் தேவைப்படுது இல்லையா ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு? நல்ல ஒரு சூப்பரான ஒரு பதில் சொன்னீங்க. இதுக்கு ஒரு நான் சம்பவத்தை சொல்கிறேன். நான் என்ன, சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி ஒரு கிளாஷ் ஒரு டாக் இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு கமலோடைய ஒரு பிறந்தநாள் விழா, அதில் ரஜினி கலந்துக்கிட்டார். அது எந்த வருஷம் ஞாபகம் இல்லை. அப்போ மேடையில் வச்சுக்கிட்டு அவர் கமல் பேச ஆரம்பித்தார். இவங்க 2 பேரும், இப்போ நம்ம ரசிகர்கள் வந்து இவங்க 2 பேரும் எதிராக இருக்கிறாங்க, ஒருவேளை தனியாக சந்திச்சுக்கும் போது இவங்க என்ன பேசிப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஆனால் அது ரகசியமாகவே இருக்கட்டும். ஆமாம், அது ரகசியமாகவே இருக்கட்டும். அப்படி நாம் தனித்தனியாக எதிர்த்துருவமாக இருந்தால் தான் அது நமக்கு நல்லது அப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டார், இவர் இந்த ஆள் அப்படின்னு இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, நான் சினிமாவுக்கு விட்டு கிளம்புறேங்கன்ட்டாரு. ஆமாம். ஐயோ என்னங்க இது வந்து இதெல்லாம் தப்பான ஒரு விஷயம், உங்களை வச்சு தான் என் வண்டியும் ஓடிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் பொறுங்க, உங்கள் படத்துடைய வெற்றியில் என் படமும் பங்கு உண்டு, என் படத்தில் வெற்றியில் உங்களுக்கும் பங்கு இருக்குது, கொஞ்சம் நேரம் இருங்க சாமி அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி நான் அவரை நிறுத்தினா. அப்புறம் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது தேவைப்படுது. நாம் வந்து 2 பேரும் கொலு பொம்மைங்க, அந்த கொலு பொம்மைகளை வந்து அவங்க வந்து வச்சு கையில் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விளையாட்டுனா 2 கோல் போஸ்ட் இருக்கணும். ஆமாம், அப்படி தான் 2 கோல் போஸ்ட்டு. அப்போ தான் அந்த விளையாட்டு சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் இருங்க சாமி நீங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். நான் அதை சொல்கிறது தான் வந்து அந்த பொம்மைகளை எப்படி வச்சு விளையாடுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஆனாலும் ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இன்னும் அது தொடர்ந்துக்கிட்டு இருக்குன்றது வந்து ஓப்பனாக உடைச்சாப்பை. என்னென்னா இந்த மாதிரியான எதிர் ஒரு துருவம் இருந்தால் தான் இந்த படத்துக்கான ஓப்பனிங், படத்துக்கான ஐப்பு இதெல்லாம் வந்து நாங்கள் செட்டப் தாங்க அப்படின்ற யாரைக்குறைய சொல்லிட்டாரு. மற்ற யாரும் செட்டப்னு சொல்லலையா, இல்லை நிஜமாக அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கான்னு கூட தெரியல. இதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு மெச்சூர்டான ஒரு தன்மை வந்த பிறகு பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அப்படியே இந்த பக்கம் நீங்கள் விஜய் அஜித்தை கூட விட்டுட்டோம். தனுஷ் ஒரு காலகட்டங்களில் தனுஷும் சிம்புவும் தான் வந்து பெரிய போட்டியாக இருந்தாங்க. ஆமாம்,
ரெண்டு பேரும் வந்து ஒரு சமகால படங்கள் கரெக்டாக ரெண்டு பேரும் போட்டியாக கொடுத்துருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சிம்பு படங்களை குறைச்சிக்கிட்டாரு, தனுஷ் படம் நிறைய ஆரம்பிச்சாரு. அதில் அந்த தனுஷ்க்கு ஒரு ஐப் இல்லாமல் போச்சு, அந்த படத்தில் ஒரு ஓப்பனிங் இல்லாமல் போச்சு, ஒரு விறுவிறுப்பு இல்லாமல் போச்சு. ஏன்பா தனுஷ் வந்தால் சிம்பு மோதலுக்கு வருவாப்பா, சிம்பு வந்தால் தனுஷ் வருவார்ன்ற கட்டம் குறைஞ்சு போனோன்னே இந்த டங்காமாரி ஊதாரி சாங்கில் கூட ஒரு வார்த்தை ஒன்றும் ஆப்டர்நெட் ஆளே இல்லை, சோலோவாயிட்டேன். அது முழுக்க சிம்பு வைத்து எழுதின பாட்டு அது. அதுதான் உண்மையும் கூட. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, சிவகார்த்திகேயன் உள்ளே வந்த பிறகு நீங்கள் சொன்னதுதான். இப்போ அந்த நேரத்தில் வந்த விஜய் சேதுபதிக்கும் சிவகார்த்திகேயனுக்கு தான் டஃப்பு. ரெண்டு பேரும் தான் போட்டியாளர்கள் களத்தில் இருக்காங்க. முதல்ல ஆரம்பத்தில் சிவகார்த்திகேயன் சந்தானம்னு ஒரு பேச்சு வந்தது, அது கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அது அவங்களுக்கே தெரியும், ரெண்டு பேருக்கும் போட்டி இருக்க வாய்ப்பே கிடையாது, போட்டி இருக்க வாய்ப்பே இல்லை. அது வந்து சந்தானத்தோட ஜானர் வேற, ஒரு இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் 2 அப்படியே பார்த்தாலும் சிவகார்த்திகேயனோட மார்க்கெட்டே வேற, சந்தானத்தோட கம்பேரே நம்ம பண்ண முடியாது. சிவகார்த்திகேயனோட மார்க்கெட் சந்தானத்தோட ட்ரிபிள் மடங்கு. உங்களுக்கு டாக்டர் டான்லாம் வந்து 100 கோடி கிளப்ல இணைஞ்சதுனால தானே சிவகார்த்திகேயன் இவ்வளோ பெரிய எதிர்ப்பு. இல்லை, அவர் இப்படி வந்துகிட்டு இருக்காரு, ரஜினி விஜய் எஸ்கேன்னு வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க நீங்கள். ஏன்னா அவர் சந்தானத்து கூட போய் ஒரு இதுக்கு காம்படிஷன் வைக்க வாய்ப்புகள். ஆனால் அந்த நேரத்தில் அது பேசப்பட்டது லைட்டாக பேசப்பட்டது. ஆனால் விஜய் சேதுபதி என்ன, விஜய் சேதுபதி மிக புத்திசாலி வந்து இதை தாண்டி, ஐயா இந்த இதுக்குள்ளே நான் வரல, நான் வந்து ஒரு தண்ணி மாதிரி, நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஊற்றுனீங்களோ அந்த வடிவம் மாறிடுவேன், அதுக்கு காரணம் என் தலைவன் சூப்பர் ஸ்டார் தான். பேட்டப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. ஏதோ பண்ணிகிட்டு இருக்குன்னு கிடையாது, நான் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன்லாம் அடம் பிடிக்காதீங்க. சினிமா அந்த காலம் ரொம்ப குறுகின காலம், நாங்கள் இருந்த காலம்லாம் வேற. இப்போல்லாம் வந்து காற்று உள்ளவதே தூற்றிக்கணும், இல்லைனா ஒரு ஃபேனை வச்சாவது தூற்றிக்கணும், அந்த மாதிரி முடிவுக்கு வந்தாச்சு. அதனால் என்ன வாய்ப்பு வருதோ அடித்து தூள் கலப்புங்க, சம்பாதிக்க வேண்டிய நேரம் சம்பாதிச்சிருக்கன்னு ரொம்ப ப்ராக்டிக்கலாக. அது எப்போவுமே அவர் சொல்கிறது தான். அது பொருளாதார ரீதியாக உங்களை முதல்ல செட் பண்ணிக்கிங்க, வருஷத்துக்கு ஒரு 4-5 படமாவது நடிங்க, ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணாதீங்கன்றத நிறைய மேடைகளில். அது 4-5 படமாவது நடிங்கன்னு சொல்லதை தாண்டி என்னென்ன வாய்ப்பு வருமோ, ஊம படம் வாய்ப்பு வந்தால் கூட நடிச்சிருங்க அப்படின்ற அளவுக்கு, டைலாக்கே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் நடிச்சிருங்கன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வேத வாக்காக எடுத்துக்கிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வலசர வாக்கத்தில் ஒரு 10 நாள், மும்பையில் ஒரு 15 நாள், ஹைதராபாத்தில் ஒரு 20 நாள்னு. ஆமாம், விஜய் சேதுபதி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. வெப் சீரிஸ் ஒரு பக்கம், ஹிந்தி படம் ஒரு பக்கம், பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் வில்லனாக நடிச்சிட்டு இருக்காரு. இப்படி அவர் ரூட் தனின்னு போயப்போ இப்போ எஸ்கே தனியாக வந்து நின்ற போது தான் இன்னொரு பிரச்சனை வந்து வர ஆரம்பிச்சு. இந்த எஸ்கே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து கடுப்பை உண்டாக்குச்சு. அதை நேரடியாக தன்னுடைய கடுப்பை வெளிப்படுத்தினது வந்து அருண் விஜய். ஆமாம், இந்த சீமராஜா சமயத்தில் ஒரு ட்வீட் போட்டார், யாரெல்லாம் மாஸ்க் காட்டணும்னு ஒரு விவசாயம் இல்லையா அப்படின்னு. அந்த ஒரு ட்வீட்டில் அவ்வளோ பெரிய வன்மம் அதில் இருந்தது. வந்து நான் கீழே ஃபேன்ஸ் ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து யார் தான் மாஸ்க் காட்டணும்னு வந்து சிவகார்த்திகேயன் தான் சொல்கிறீங்க, நீங்களாம் வந்து சொல்லலாமா, நீங்களாம் வந்து சீனியருக்குனா சீனியர்லாம் ரேஞ்சில் போட்டு பண்ணியிருந்தாங்க. டக்குன்னு அடுத்த ஒரு 20 நிமிஷம் என்னுடைய ட்விட்டரை வந்து யாரையும் ஹேக் பண்ணிட்டாங்க, இப்போ தான் அதை மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன், இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் நான் போட்டதில்லைன்ட்டு அப்பட்டமாக ஒரு பொய்யை சொன்னார். அப்புறமா நீங்கள் இன்னொரு படத்தில் அதை ஒரு சீனாவே வச்சுருப்பாங்க, மிஸ்டர் லோக்கலில் பிரம்மாண்டமான படம். சாரி, பிரம்மாண்ட வெற்றி படம், மிகப்பெரிய வெற்றி படம். எப்படி சொன்னாலும் ஒன்று தான். அது குறிப்பாக சிவகார்த்திகேயன் இது ரசிகர்கள் வந்து நாங்கள் கிண்டல் அடிச்சுக்கிறோம்னு நினைக்காதீங்க, இது மிகப்பெரிய வெற்றி படம் சிவகார்த்திகேயன் சொல்லுவார். எல்லாரையே சொல்லியிருக்காரு அவருடைய தோல்வி படம் அப்படின்றது. ஆனால் ஒரு விஷயம் ஒத்துக்கணும் சார், அவர் தோல்வி படம் அப்படின்னா அது தோல்வி படம்னு ஒத்துப்பார் சார். இல்லை, அது வேற ஒன்றும் இதுவே கிடையாது. அந்த மற்ற நடிகர்களோட கம்பேர் பண்ணும்போது அது தோல்வி படம், ஆமாம் அது தோல்வி படம் தான், சீமராஜா தோல்வி படம் தான், மிஸ்டர் லோக்கல் தோல்வி படம் தான் அப்படின்றத அவர் ஓப்பனாகவே ஒத்துக்கிறாருன்றது உண்மையாகவே பெரிய விஷயமா. எனக்கு ஹீரோவும் தோல்வி படம் தான். ஆமாம் ஆமாம், அந்த காலகட்டங்கள் வந்தது. உங்களுக்கு டாக்டரும் டானும் தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன ஒரு படம் வந்து, அது இல்லைன்னா ஒன்றும் இல்லை. டாக்டர் ஓடுனதுக்கான ரீசன் எல்லாருக்கும் தெரிஞ்சது, பட் டான் ஏன் ஓடிச்சுன்ற ரீசன் பல பேருக்கு தெரியலை. அது அப்படின்னு இணையவாசிகள் உண்மையாக கூட, அது டான் கூட அப்படியே கொஞ்சம் அப்பா சென்டிமெண்ட் அது இதுன்னு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. வந்து அதில் தான் சிபி சக்கரவர்த்தியெல்லாம் கூப்பிட்டு ரஜினி சார் கதை கேட்டு ரொம்ப நாள் வச்சுருந்தாரு. அவரையும் வந்து தேசிங்க பெரியசாமி மாதிரி நம்ம ஹோல்டிங்கில் வச்சுருந்தாரு. சிவகார்த்திகேயன் விஷயத்துக்கு வரும்போது இந்த படம், அப்புறம் மிஸ்டர் லோக்கலில் ஆமாம் சதீஷ் கேட்குற மாதிரி வச்சுருப்பாங்க, யாரெல்லாம் மாஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் போச்சுன்றதுக்கு அதுக்கு சிவகார்த்திகேயன் ரிப்ளை பண்ணுற மாதிரி அந்த காட்சியும் அதில் அப்படி ஒரு போர் இருந்துச்சு அருண் விஜய்க்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்குமே. அவர் என்னென்னா, இது என்ன தோணுதுன்னா, அருண் விஜய் வந்து சிவகார்த்திகேயனை எதுக்கணும் கடுப்புலன்னு கிடையாது, தனக்கு ஒரு
காம்படிஷன் வேணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணார். அதான் கீழே இது பண்ண அங்கிள் நீங்கள் காம்படிஷன் வரலாமா அங்கிள் ரேஞ்சில் அவரை போட்டு தொலைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஒரு கடுப்பும் ஒரு பக்கம் இருந்தது. ஏன்னா சினிமா ஃபைனான்சியர் அன்புச்செழியனுடைய மகள் திருமணத்தில் 2 பேரும் சந்திச்சுக்கும்போது அந்த வீடியோ நல்லாவே அப்பட்டமாக தெரிஞ்சது. அப்படியே ஓரமாக ஒதுங்கி நின்றுடுவார் அருண் விஜய். இந்த பிரச்சனைக்கு சிவகார்த்திகேயன் சில பிரச்சனைகளை வந்து அந்த ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு பெரிய ஒரு கெட்டிக்காரத்தனம் கொண்டு வந்து டக்குன்னு அருண் விஜயோடைய மகன் பர்த்டே ஒரு இது போட்டிருந்தாங்க. அது ஒரு விஷ் போட்டு, தம்பி நீங்கள் நடித்த ஓ மை காட் அப்படின்ற படத்தையும் பார்த்தேன். ஓ மை டாக் ஆமாம் ஆர்னவ், ஆமாம் அர்ணவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை ரீட்வீட் போட்டு ஒரு வழியாக அதை வந்து அந்த பிரச்சனையை வந்து முடிச்சாச்சு. ஆமாம், முடித்தாலும் இன்னும் வந்து அந்த ஒரு தனலாக ஒரு இது இருக்கும். அது இயல்பாக ஒரு விஷயந்தான். வந்து அருண் விஜய் தரப்பில் யாராக இருந்தாலும் வந்து எங்கள் சினிமாவிலே பிறந்து வந்தோம், அப்பா சினிமா, அம்மா நடிகை, அது சித்தி நடிகை, சினிமா ஃபேமிலி குடும்பமே. ஆமாம், குடும்பமே இது எல்லாரும் நடிகைகள், மாமா வந்து இயக்குனர், அதுவும் அதிரி புதிரியான இயக்குனர் வந்து ஹரி. ஆமாம், இவ்வளோ இருந்தோம். ஏனைன்னு ஒரு படம்லாம் கூட இவரை வச்சு எடுத்தார். இவ்வளோ இருந்தும் நம்மளால் வந்து வர முடியல. எங்கேருந்தோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3வது ரேஞ்சில் வந்து ஒரு எஸ்கே 100 கோடி கிளப்பில் வந்து இணைஞ்சிட்டாருன்னா அந்த கடுப்பு இருக்க தான் செய்யும். ஓகே, இது ஒரு பக்கம் பண்ணது. இப்போது தனுஷ் எஸ்கேன்ற ஒரு விஷயந்தான் வந்துடுச்சு. முழுக்க அயலான் வந்து நான் போட்டிக்கு தான் இறக்குறேங்க அப்படின்ற அந்த பேச்சை ரொம்ப ஒரு மாதிரி பாலிஷாக சொல்லிட்டு போயிட்டார், டேரிங்காக சொன்னாமல். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது எஸ்கே, தனுஷ் இதெல்லாம் பார்க்குறோம். எஸ்டிஆர்ன்ற ஒரு கேரக்டரே இப்போ நடுவில் காணாமல் போன மாதிரியான ஒரு இது இருக்குது இல்லையா? ஏன்னா எந்த படங்களோட அப்டேட் எல்லாமே ஏதோ வருது, ஆனால் படங்களே வரலையே. அவர் சிம்புக்கான ஒரு மாஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. சொல்கிறது இல்லை இருக்குது, எப்பவுமே இருக்குது, அது நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன் இவ்வளோ கேப் விடுறாரு? அது கேப் விடுறாருன்னு பேசும்போது அவர் தரப்புலேருந்து நம்மகிட்ட வந்து கோச்சிக்கிறாங்க. வந்து இல்லை, 2 படங்கள் அடுத்தடுத்து நல்ல படங்கள் கொடுத்தாரு. VTK ஒன்று கொடுத்தாரு, இது தனித்தது கார்டு கொடுத்தாரு. அதுக்கடுத்து வந்து இது கொடுத்தாரு, என்ன படம் அது, 10 தலை. 10 தலை கொடுத்தாரு. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த படம் எப்படி இருக்குன்றதை தாண்டி சிம்பு ஃபேன்ஸுக்கு படம் கொடுக்குறாரு, நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு இருந்துச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் ஒரு லாங் கேப். ஆமாம், அதுவும் STR 48 அதை ட்ராப் பண்ணாங்க. தேசிங்க பெரிய. ஆமாம், கைவிடப்பட்டது. அப்புறம் கமலுக்கே அதில் விருப்பம் இல்லை. அப்புறம் பட்ஜெட் ஓவரு. இப்படியே ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார், எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். இது ப்ராசஸிங்லாம் இருக்குதுன்னு. அப்புறம் நாம் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா கமல் ரொம்ப தீவிரமாக இருக்கார். கமல் அடிக்கடி பேசுகிற வார்த்தை உங்களுக்கு தெரியும், ஒத்திகை அப்படின்னு. சினிமாவில் ஒத்திகை ரொம்ப முக்கியம்னு. அது மாதிரியான ஒத்திகைக்கு அந்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு, ஒத்திகை நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஒரு ப்ரீ பிளான் வந்து அவரோட ப்ரொடக்ஷனில் சிம்புவோடைய சினிமா கேரியரில் ஒரு 200 கோடி ரூபாயில் பட்ஜெட்டு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமு. இன்னொரு விஷயம் கூட நான் கேள்விப்பட்டது என்னென்னா, பொன்னியின் செல்வனில் சிம்பு உள்ளே வர வேண்டியது. மணிரத்னம் விரும்பி உள்ளே கூப்பிட்டப்போ அதில் நடித்த 2 ஹீரோக்கள், அவங்க பேர் சொல்ல விரும்பலை, கடுமையான எதிர்ப்பு, சாதாரண எதிர்ப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சோன்னே அப்படியே வெளியே போக வேண்டியதாச்சு. பொன்னியின் செல்வனை நாம் எடுத்திருக்க வேண்டியது. எம்ஜிஆர் ஆசைப்பட்டு கமல்ஹாசன் இது பண்ணி முடியாமல் போச்சு, மணிரத்னம் எடுத்து பேர் சம்பாரிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பொறாமையும் கமல்கிட்ட இருக்குது. ரெண்டும் சேர்ந்து இவங்க 2 பேர் கூட்டணியில் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட். பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு படம், ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை பின்னணியாக வச்சு அந்த படத்தை வந்து உருவாக்குறாங்க. விரைவில் அதனுடைய படப்பிடிப்பு ஆரம்பம் ஏகதமாக. ஏன்னா வந்து பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டு, ஒரு ப்ரீ பிளான் வந்து கரெக்டாக இருந்தால் இது ஒரே ஷெட்யூலில் முடிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு கமலுடைய உத்தரவு. அதுக்காக டீம் வெயிட்டிங். இன்னும் ஒரு 15 நாளில் அதுக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. மிக்க நன்றி சார். நிறைய தகவல்கள், இந்த பொங்கலுக்கு என்னெல்லாம் கிளாஷ் இருக்குது அப்படின்றது, அது இல்லாமல் பழைய தகவல்கள் தந்திருந்தீங்க. மிக்க நன்றி. வணக்கம்.